கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்ல மூவி தியேட்டர் மட்டும் இல்ல, ஷாப்பிங், ஃபுட், என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு கம்ப்ளீட் டெஸ்டினேஷன் இருக்கு. அதுதான் ஸ்கை ஹப். இன்னைக்கு இந்த பிளேஸ்ல என்ன இருக்கு, என்ன பண்ணலாம், ஃபுட் ஆப்ஷன்ஸ் என்ன, மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெல்கம் டு ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் சவீனியர்ஸ். இங்கு பொருட்களை அல்ல, நினைவுகளை சேகரிப்போம். ஃபர்ஸ்ட் லொகேஷன் பத்தி பார்க்கலாம். ஸ்கை ஹப் ஜிஎஸ்டி ரோட்ல கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ பஸ்ல டிராவல் பண்றவங்களுக்கும் இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கும் இது ஈஸியா ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, ட்ரெயின்ல வரவங்களுக்கும் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நியரஸ்ட். பட் இன்னும் கொஞ்ச நாள்ல கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் பண்ண போறாங்க. அது பண்ணிட்டா ரொம்ப பக்கமா ஜஸ்ட் 150 மீட்டர்ஸ்ல ஸ்கை ஹப்பை ரீச் பண்ணலாம். சென்னையில ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி, விஆர் மால், எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாதிரி பெரிய மால்ல ஷாப்பிங், ஃபுட், என்டர்டெயின்மெண்ட், சினிமான்னு எல்லாமே ஒரே பிளேஸ்ல இருக்கும். இதுவும் சிமிலர் கான்செப்ட் தான், பட் காம்பேக்டான ஸ்பேஸ்ல பண்ணிருக்காங்க. சரி, வாங்க இப்ப மால் உள்ள போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா டிகேத்தலான், கலர் பென்சில்னு சொல்லிட்டு ஒரு பிளே ஸ்கூல், அப்புறம் 7 ஸ்கிரீன் சினிமாஸோட டிக்கெட் புக்கிங் கவுண்டர்னு அவைலபிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போன பிளேஸ் தான் டிகேத்தலான். டிகேத்தலானை பத்தி சொல்லவே தேவையில்ல, நம்ம எல்லாருக்குமே நல்லா ஃபெமிலியரான ஒரு பிளேஸ். இங்க வாங்கணும்னு போகலனா கூட வாங்க சும்மா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்னு அட்லீஸ்ட் வேடிக்கை பார்க்கறதுக்காச்சும் போயிருப்போம். அப்படிதான் நாங்களும் உள்ள போனோம். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எங்க குட்டி எக்ஸ்ப்ளோரருக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட். ஆக்சுவலா அவருக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். இங்க வந்தாலே போதும் செம்ம ஹாப்பி ஆயிடுவாரு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸை சுத்தி பார்த்துட்டு அப்படியே சின்னதா ஒரு கேரம் மேட்சை விளையாடிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே கலர் பென்சில்னு சொல்லிட்டு ஒரு பிளே ஸ்கூல்ல பார்க்கலாம். இத பத்தி அவ்வளோ டீடைல்ஸ் தெரியல, பட் கிட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்க கிட்ஸை கூட்டிட்டு வரீங்கன்னா இந்த பிளேஸை செக் பண்ணி பாருங்க. இத பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அங்க இருந்து அப்படியே நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதல்ல நாங்க போனது ஸ்டைல் யூனியன். சென்னையில மட்டும் 10க்கும் மேல பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா ஃபுல்லா 170+ ஸ்டோர்ஸ் இருக்குன்னு அவங்க அபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்டோர் உள்ள போனா ட்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபீல் இருந்துச்சு. க்ளோத்திங் வைஸ் நல்ல கலெக்ஷன், மென், விமன், கிட்ஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. க்ளோத்திங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஸ்டைல் யூனியன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு டயர்டா இருந்தா ஸ்கை ஹப்ல ஃபுட்க்கு ஆப்ஷன்ஸும் இருக்கு. டாக்கோ பெல், பர்கர் மேன், அமடோரா ஐ ஷாப், மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்னு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
டாக்கோ பெல் நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்டி அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஆமடோரா ஐஸ் ஷாப்க்கு போயிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ரைஸ் பற்றி ஆனஸ்டாக சொல்லணும்னா சீப்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஃபேன்சி ஐஸ்கிரீம் ஷாப்ஸில் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கோ அதோட சிமிலராக தான் இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே நியூட்டெல்லா, குக்கீஸ் அண்ட் க்ரீம், சால்டட் பட்டர் கேரமல்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆமடோரா வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிடுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், ப்ரௌனியோட ஐஸ்கிரீம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். காம்பினேஷன் நல்லாவே இருந்தது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் மூவிக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நம்ம குட்டி எக்ஸ்ப்ளோரரை கூட்டிகிட்டு போனால் ஜனநாயகன் மூவிக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு இருந்தோம். ஃபைனலி அந்த பிளான் நடந்துருச்சு. நாங்கள் மூவி பார்த்தது 7 ஸ்க்ரீன் சினிமாஸ் ஸ்கை ஹப். இது ஸ்கை ஹப் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு மல்டிப்ளெக்ஸ். 5 ஸ்க்ரீன்ஸ், அரௌண்ட் 1400 சீட் கெப்பாசிட்டியோட மாடர்ன் மல்டிப்ளெக்ஸாக இருக்குது. ஜான் 2026 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நாங்கள் போன ஸ்க்ரீன் தான் அங்கே இருக்கிறதுலே பெரிய ஸ்க்ரீன் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்கிறாங்க. பட் நான் இன்னும் அதர் ஸ்க்ரீன்ஸ் செக் பண்ணல. மேபி செக் பண்ணால் தெரியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், சீட்டிங்ஸ், ஸ்க்ரீன், ஓவரால் செட்டப் எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்தது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம எங்கள் மூவி ரிவ்யூ பண்ணாமல் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். மூவி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே சரி வீட்டுக்கு போகலாமான்னு யோசித்தோம். ஆனால் பசிச்சது, ஏதாச்சும் சாப்பிடலாம்னு பார்த்தா அந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் க்ளோஸ் ஆகிருந்தது. ஏன்னா நாங்கள் போனது ஈவினிங் ஷோ. எங்கள் லக் பர்கர் மேன் மட்டும் ஓப்பனாக இருந்தது. ஸோ வேறு ஆப்ஷனே யோசிக்காமல் அங்கே போய் ஆளுக்கு ஒரு சிக்கன் பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். பர்கர் சூப்பராக இருந்தது. பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மூவி முடிச்சுட்டு லேட்டாக சாப்பிட்ட அந்த பர்கர் இன்னுமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே செல்லர்ஸ்னு ஒரு ஷாப் இருந்தது. இங்கே மோஸ்ட்லி இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் செல் பண்ணுறாங்க. உள்ளே போனால் நட்ஸ், சாக்லேட்ஸ், சிப்ஸ், ட்ரிங்க்ஸ், பிஸ்கெட், பர்ஃப்யூம்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் நல்லா இருந்தது. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஹை. ஐ திங்க் இம்போர்ட் பண்ணுறதுலாம் அந்த ப்ரைஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஸ்கை ஹப்பில் ஷாப்பிங், ஃபுட், ஐஸ்கிரீம், மூவின்னு எங்களோட டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓவராலாக ஒரு பிளேஸில் ஷாப்பிங், ஃபுட், கிட்ஸ்க்கு ஆக்டிவிட்டீஸ், சினிமான்னு நிறைய திங்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.